உபாகம் 28ஆம் அதிகாரம் வாக்குத்தத்த வசனம் சொல்லப்பட்டிருக்க முதல் வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நீயும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அவன் நம்ம என்ன சொல்கிறோம், கல்லையும் மண்ணையும் வணங்குற அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட தான் போய் என்ன பண்ணுறோம், நம்ம கை நீட்டுறோம். அவன் வெளியே சிரிக்கலாம் கூட உள்ள என்ன பண்ணுவான், சிரிப்பான். அவபாக்கியமாக இருக்கிறான், அவபாக்கியம் அப்படி சொல்லலைங்க பைபிள். நீதாயா கொடுப்ப, உன் கரம் அது ஏன் கரம், உன் கரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். போவாஸை பார்த்து ரூத் 2ஆம் அதிகாரத்தில் போவாஸ் வரும்போது ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு நம்ம அழைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் உண்மையாகவே என் வாழ்க்கையிலே சொல்கிறேங்க, என்னுடைய தேவையை மற்றவரிடத்தில் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் தகப்பனுடைய ஆறுதல் கூட்டம் நடந்துச்சு கர்த்தருடைய கிருபையினால். அது 1.5 லட்சம் கிட்ட செலவாச்சுங்க. எங்கள் சித்தப்பா ஒருவர் இருக்கிறார், சிறியவர். அவர்கிட்ட நான் போய் பேசும்போதெல்லாம் அவர் என்ன நினச்சிருப்பார்னா, என்கிட்ட உதவிக்கு தான் வரானுங்க இவனுங்க. அல்லேலூயா. அது அப்போ, இது இப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பழைய மனுஷனாக இருந்தபோது போய் உதவி கேட்டோம். இப்போ புது சிருஷ்டி, கிறிஸ்துக்குள் வாழ்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை. நான் யாருக்கிட்ட கை நீட்ட மாட்டேன். என் அப்பா என்னை வேதனைப்பட, கவலைப்பட, வெட்கப்பட விடமாட்டார் ஐயா. என் அப்பா செல்வந்தர், ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். என் வேதம் சொல்லுது ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த உலகத்தில் இருக்கிற வங்கி வேணா மூடப்படலாம், எத்தனையோ வங்கி மூடப்பட்டாயிடுச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற கஜானா காலி ஆயிடுச்சு. இலங்கை காலி ஆயிடுச்சு, பங்களாதேஷ் ஒரே போராட்டம், பாகிஸ்தான் காலி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்தியா கூட எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி மாறினாலும் எங்கள் அப்பாவுடைய பேங்க் பரலோகம், அந்த பரலோக பேங்கில் ஒரு நாளும் குறைவிடாது. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது. என் அப்பா சொல்லியிருக்கிறாரு. சொன்னதை செய்ய வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் தீர்மானம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. புரிந்து கொள்ளுங்க. ஒரு பிசாசு அப்படி நான் இப்ப சொல்ற வசனத்தை பிசாசு அப்படியே பொய்யா சொல்லுவான், பொய்யா காட்டுவான். அவன் உண்மையை சொல்றது போல பொய்யா சொல்லுவான். அதில் அவன் கில்லடி. அல்லேலூயா. இப்போ சத்தியத்தை சொல்கிறேன், ஆனால் அவன் என்ன சொல்வான், நம்மக்கிட்ட சத்தியத்தை சொல்ல மாட்டான். சத்தியத்தை சொல்கிறது போல எப்படி சொல்லுவான், பொய்யை சொல்லுவான். அல்லேலூயா. பைபிள் அப்படி தான் இருக்குது. யோவான் 8:44 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அதனால தான் பவுல் பயப்படுறாரு. தனக்கு பயப்படல, கொரிந்து சபையாரை குறித்து பயப்படுறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 நீங்க வாசித்தா தெரியும். அவர் பயப்படுறார் விசுவாசிகளுக்கு. என்ன பயப்படுறார்னா, சத்தியத்தை அறிந்திருக்கிற, சத்தியத்தை சொல்லிட்டேன் கொரிந்து சபைக்கு. ஆனா இவருடைய மனதை எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த அந்த பிசாசு இந்த ஜனனுடைய மனதை மாற்றி விடுவானோ என்று பயந்திருக்கிறேன். இவருடைய மனம் உண்மை நின்று, உண்மைனா சத்தியம்தான், இதுதான் சத்தியம்னா உண்மை. இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நான் ஜனங்களுக்கு சொல்லிட்டேன். நான் வேதத்தில் இருக்கிற போதனையை சொல்லிட்டேன், பிரசங்கித்துட்டேன். ஆனா அந்த போதனையிலிருந்து இவன் திருப்பி விடுவானோ. அல்லேலூயா. பொய்ய உண்மையா காட்டுறதுல நான் ஒத்துக்கிறேன், பிசாசுக்கு இல்லடி தான். பொய்ய உமா கோல்டா காட்டுவான். கோல்டா காட்டுவான். உலகம்தான் ஜாலி, அதுதான் இன்பன்னு காட்டுவான். ஆனால் உண்மையாகவே, ஏன்னா உங்கள் வயசை நான் தாண்டி வந்திருக்கிறேன்ல, அந்த ஸ்டெப்பெலாம் முடிஞ்சு வந்திருக்கிறேன்ல, உண்மையாகவே அந்த நேரத்தில் அப்படி இருக்கும் என்டர்டெயின்மெண்ட். ஆனால் நிரந்தரமானதாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு என்னால்
தைரியமா சொல்ல முடியும், அப்படியே சமூகம், ஆனந்தம், அப்படி வலது பாரிசம், பேரின்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு ஈடு இணை இல்லை ஐயா, இதற்கு ஈடு இணை இல்லை. எப்பவுமே நம்ம ஜாலியாக இருக்குமா? எப்பவுமே 16 வயசா இருக்குமா பிரவீன்? எப்பவுமே 16 வயசாவே இருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. எப்பவுமே 16 இருக்குமா? இப்போ வேலம்மா இப்போ 60 தாண்டி இருக்கு நினைக்கிறேன். 64, 16 கடந்திருப்பாளா, கடந்திருக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. இந்த உலக சந்தோஷம் அது எல்லாம் மாயை தான், கடந்து போகக்கூடியது. 16 வயசுல இருக்கிற இன்பம் எத்தனை வயசுல இருக்காது? 60 வயசுல இருக்காது. இதுதான் உலகத்திலே ஏற்படுகிற இன்பம். ஆனால் கர்த்தருடைய சமூகம் 16 வயசுல போய் நீ தேவ சமூகத்தை உணர்ந்தாலும் சரி, 60 வயசுல தேவ சமூகத்தில் உணர்ந்தாலும் சரி, 16 வயசுல நீ கண்ட தேவனுடைய பிரசன்னத்தினுடைய மகிமையும் இன்பமும் 60 வயசுல இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அல்லேலூயா. காதல் என்பது ஒரு காணல் நீர். அது பார்த்தா நீரும் தெரியும், ஆனால் போக போக தான் தெரியும் இதெல்லாம் பொய், இதெல்லாம் மாய, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உலகம் இதை தான் பெருசாக காட்டும். ஏன்னா பிசாசு உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். அவன் பொய்யை தான் உண்மையாக காட்டுவான், உண்மையாக காட்டுவான். அல்லேலூயா. உண்மையை மறைச்சிடுவான். தேவன் தரும் இன்பத்தை என்ன பண்ணிடுவான்? மறைச்சிடுவான், ஒளிச்சிடுவான். அதை காட்டவே காட்ட மாட்டான் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. மாயையான இன்பத்தை காட்டி இதுதான் ஜாலி, இதுதான் சந்தோஷம், அனுபவி ராஜா, அனுபவி. எவ்வளோ காலம் அனுபவிக்க போற? அல்லேலூயா. எவ்வளோ காலம் நீ அனுபவிக்க முடியும்? நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே 21 வயசில் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அதுபோல் இப்போ ஜெபிக்கணும் ஆண்டவரே, எனக்கு முடியல. ஏன் டக்க டக்க டக்குன்னு ஆடுது உடம்பு, ஸ்திரமாக இல்லை. கொஞ்சம் அந்த நாட்கள்லாம் சாப்பிட்லாம் கூட, காலையில் சாப்பிட்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை தெரியாது, மத்தியானம் சாப்பிடணுன்னு பிரச்சனை தெரியாது. இப்போ ஒரு வேளை சாப்பிட்லன்னா என்ன பண்ணுது தெரியுமா? தொலாவாக மாறிடுது. பலன்னு இருந்துச்சு அப்போ. என்னை 21 வயசில் 30 வயசுக்குள்ளே பார்த்த ஒரு நபர் என்னை இப்போ 52 வயசு 51 வயசு முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னை பார்த்துட்டு, என்னப்பா அப்படி மாறிட்டு? எப்போ பார்த்தார் என்ன? 28 வயசில் என்னை பார்த்து இப்போ எத்தனை வருஷம் கடந்து என்ன இப்படி மாறிட்டியே? வயசான மாறதான் செய்யும். அல்லேலூயா. தோல் மாறும், சதை மாறும், எலும்பு மாறும், நரம்பு மாறும். நம்முடைய உறுப்பில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அதுக்கும் வயசாகுது இல்லையா? அதே வேகம் காட்ட முடியுமா? அதனால் எல்லாம் மாயை, ஒன்றுதான் உண்மை, இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. ஆமாங்க, அதுதான் இன்பம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 17வது 18ஆம் வசனம் சொல்லுது, இன்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் செவியை வசனத்துக்கு சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு, ஞானியுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. எதை வைக்கணும்? அல்லேலூயா. பட்டாம்பூச்சி வைக்கக்கூடாது. எதை வைக்கணும்? சில பிள்ளைங்க பட்டாம்பூச்சி வச்சிருக்கிறீங்க இருதயத்தில், அது பறந்துடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாலிய பிள்ளைய சொல்லுங்க, பட்டாம்பூச்சி வச்சிருக்கிற அது பறந்துடும் தம்பி, நீ பிடிக்க போனால் நீ தான், உனக்கு தான் ஆபத்து. ஆமாம் ஆமாம். ஏம்மா நீங்கள் கல்யாணம் பண்ண சொல்லாதீங்கம்மா, ஏற்கனவே உள்ளே இருக்குது உங்களுக்கு. ஆமாம், பிரச்சனை வரப்போகுது, சும்மா இருக்க மாட்டாங்க ஐயா அம்மார்கள். ஆமாம், ஏசப்பா உள்ளத்தில் அப்படியே வார்த்தை என்ன பண்ணுங்க? வைங்க. வார்த்தையாக இருக்கிற இயேசு உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுங்க? வைங்க. வாசிங்க. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து. அவர் உள்ளத்தில் காத்து. ஆமாம், வார்த்தையை வைக்கிறது மாத்திரம் இல்லை, வார்த்தை என்ன பண்ணும்? காக்கணும். ஏன்னா வார்த்தையாக இருக்கிற இயேசு இருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வார்த்தை மட்டும் இல்லை, வார்த்தையாக இருக்கிற இயேசு உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிறார். அவரை நீங்கள் காக்கணும்.
அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அந்த அந்த வார்த்தையை உங்க உள்ளத்தில் வைத்து காத்து உதட்டில் அது அறிக்கை செய்வதற்கு அடையாளமா இருக்கு. அது இன்பமா இருக்கும். எது இன்பமா இருக்கும்? எது இன்பம்? வார்த்தை இயேசு இன்பம். அதுதான் தேனிலும் மதுரமானது. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேனிலும் மதுரமானது, தெளித்தேனிலும். அல்லேலூயா. அதுதான் இன்பம். வாலிப பிள்ளைங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்பம் எது தெரியுமா? இயேசுதாயா இன்பம். அல்லேலூயா. அவர்தான் உன்னை தலையாய் மாற்றுவார். அவர்தான் உன்னை மேலாய் மாற்றுவார். அவர்தான் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படியே கரத்திலே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்திருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆமாம், பூந்தமல்லியில் ஒரு சகோதரரை குறித்து சொன்னாங்க. அவர் பேர் செல்வராஜ். கர்த்தர் சித்தமானா அவர் ஒரு நாள் இங்கே வர வைக்கலாம். அவங்க உறவுக்காரர் மூலியமாக நான் கேள்விப்பட்டேன். அந்த செல்வராஜ் சின்ன வயசில் அவர் சென்னை விட்டு கர்நாடகா போயிட்டார், பெங்களூர் போயிட்டார். அங்கே போய் ஒரு கைலாங்கடையில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். என்ன கடை? ஆமாம், பழைய இரும்பு, செம்பு, அலுமினியம் அந்த கடையில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அதில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தார். என்ன காரியம்னா, ஜெபிக்கிறதுல. டெய்லி காலையில் ஆண்டவரை தேடுகிறதுல உறுதியாக இருந்தார். பிறகு கைலாங்கடையில் ஓனராக மாறிட்டார். அப்படியே டெவலப் ஆகி இன்றைக்கு பெரிய ஒரு தொழிலதிபராக, பெங்களூரில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலாளியாக, ஒரு ஏரோப்ளேனுக்கு முதலாளியாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் கேட்டேன், சரி கைலாங்கடை வைக்கும் போது நிச்சயமாக ஜெபம் பண்ணலாம். நம்ம அப்படி தானே, நெருக்கப்படும் போது ஜெபம் பண்ணுவோம், குறைவு வரும்போது ஜெபம் பண்ணுவோம், ஒன்றும் இல்லாத போது என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் கிடைச்சி எல்லாம் ஒரு செட்டில் ஆன உடனே கொடுத்தவரை நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? அது வரத்தான் செய்யுது. அப்போ நான் கேட்டேன், அப்போ ஜெபம் பண்ணார், கைலாங்கடைக்கு ஓனராமோ ஜெபம் பண்ணார், இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர் ஆனாரா, ஜெபம் பண்ணாரா அப்படின்னு கேட்டால், என்கிட்ட அவங்க சொன்னது என்னன்னா, இன்றைக்கும் 3 மணி நேரம் காலையில் எழுந்து ஜெபிக்காமல் தன்னுடைய அறையை விட்டு அவர் வருகிறதே இல்லை. இதுதான் அவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் இன்றைக்கு மாங்காடுன்னு ஒரு பகுதி இருக்கிறது சென்னையில், பூந்தமல்லி பக்கத்தில். அங்கே அவருடைய ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு பெரிய இடம் வாங்கி அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மதியான சாப்பாடு இலவசம், யார் வந்தாலும் இலவசம். பாருங்கள், ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் போது எத்தனை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதை நிர்வகிக்கிறவர் தான் என்னோடு பேசிகிட்டு இருந்தார். அதை நிர்வகிக்கிறவர் ஃப்ரெட்டின்னு ஒரு அண்ணன், அவர் தான் நிர்வகிக்கிறார். எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் வந்தாலும் மதியான சாப்பாடு இலவசம். அல்லேலூயா. நீ மேன்மைப்படும் போது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ எப்போ எப்போ உன்னை மேன்மைப்படுத்துவார்னா, அப்படி ஜனமாக இருக்கும்போது, அப்படியே பிள்ளையாய் மாறும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேன்மைப்படுத்துதல் உங்கள் புத்திக்கே எட்டாதுங்க. உங்களுக்கு புத்திக்கே எட்டாது, உங்கள் அறிவுக்கே புரியாது. அப்படி தான் பைபிள் சொல்லுது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, வாசிக்கும் போது சொல்லுது, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். நீங்கள் கற்பனையே செய்திருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில கற்பனை செய்யாத காரியத்தை செய்கிறவர் தான் என் ஆண்டவர். அல்லேலூயா.